நான் துபை இருக்கிறேன், மகரிப் இஷா சேர்த்து தொழுவலாமா, லுஹர் அசர் சேர்த்து தொழுவலாமா அப்படின்னு கேட்குறார். வேதாளையைச் சேர்ந்த சபீல் ரஹ்மான் இருக்கிற துபை. அதாவது என்ன செய்கிறாருன்னா, தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையும் ஒரு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைங்கிறது தொழுகை. அப்போ லுஹரை லுஹர் நேரத்திலாம் தொழுவணும், அசரை அசர் நேரத்தில் தொழுவணும், ஒவ்வொரு தொழுகையும் அதற்குரிய நேரத்தை தொழணுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி. இந்த விதியில் பயணிகளுக்கு, பயணத்தில் இருப்பவர்களுக்கு மார்க்கம் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்கு. என்ன விதிவிலக்கு என்று சொன்னால், அவங்க இரு தொழுகைகளை சேர்த்து ஒரு தொழுகை நேரத்தில் தொழுது கொள்ளலாம். இரு தொழுகைன்னா நம்ம இஷ்டத்துக்கு எந்த ரெண்டு தொழுகையும் தொழ முடியாது. சுபகையும் லுஹரையும் சேர்த்து தொழ முடியாது. எந்த ரெண்டு தொழுகை என்றால், லுஹர் அசர் அது ஒரு ஜோடி, மகரிப் இஷா அது ஒரு ஜோடி. இப்படித்தான் செய்யணும். அசரையும் மகரிபையும் கூட சேர்த்துட முடியாது. லுஹரும் அசரும் ஒரு ஜோடி மார்க்கத்தில், மகரிப் இஷாவும் ஒரு ஜோடி. இந்த ஜோடி என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரே நேரத்தில் தொழுது கொள்ளலாம். யாரு பயணத்தில் இருப்பவர்களாக இருந்தால் லுஹரையும் அசரையும் சேர்த்து லுஹர் நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம், அசர் நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். லுஹர் தொழுகை அசர் தொழுகை, அசர் நேரத்துக்கு வரவே இல்லை, லுஹர் தான் இப்போ தொழுகிறோம். இறைவா நான் பயணத்தில் இருக்கிறனால லுஹரை தொழுதுட்டு அசரையும் சேர்த்து தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வைத்துக்கொண்டு, லுஹர் 2 ரக்காத்து பயணிகளுக்கு, அசர் 2 ரக்காத்து பயணிகளுக்கு, அப்போ 2 4 ரக்காத்து தொழுதா அவர் லுஹரும் தொழுது விட்டார், அசரும் தொழுது விட்டார். அதே மாதிரி மகரிப் இஷா அது ஒரு ஜோடி. அப்போ மகரிப் நேரம் வந்தவொன்னு என்ன செய்கிறது, மகரிபையும் தொழுது விட்டு 3 ரக்காத்து, இஷா பயணிகளுக்கு 2 ரக்காத்து, உள்ளூர் வாசிகளுக்கு 4 ரக்காத்து, வெளியூருக்கு போனோம்னா 2 ரக்காத்து. அப்போ அந்த 3 ரக்காத்தோட அந்த 2 ரக்காத்து இஷாவை சேர்த்து 5 ரக்காத்து தொழுதுட்டாருன்னு சொன்னால், சேர்த்துனா சலாம் கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்து சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் தொழுதுட்டு அப்படி செஞ்சாரையானால் மகரிப் இஷாவை, இதுக்கு பேர் ஜம்முன்னு சொல்லுவாங்க. ஜம்முன்னா சேர்த்தல், இரு தொழுகைகளையும் ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுதல். அப்போ மகரிபிலேயே நம்ம நியத்து பண்ணிட்டு இஷாவிலேயே மகரிபை தொழுவலாம். இதெல்லாம் வெளியூரில் உள்ளவங்களுக்கு உரிய நேரத்தில் போக முடியாது, பயணத்தில் உள்ளது கஷ்டம் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த காலத்தில் மார்க்கம் கொடுத்த சலுகை. ஆனால் எந்த காரணத்துக்கு கொடுத்தாலும் மாற்ற முடியாது. பயணிகளுக்கு எல்லாம் சலுகை கொடுத்துட்டான்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, வெளிநாட்டுக்கு போனால் இந்த பயணிகளுக்குரிய சலுகை உங்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்கும். பயணிகள் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கிறக்கூடாது, பயணத்தில் போய்கிட்டே இருந்தால் தான் பயணின்னு விளங்கக்கூடாது. வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் ஊருக்கு வர வரைக்கும் பயணி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு மக்காவுக்கு போனாங்க, 19 நாள் மக்காவில் தங்கியிருந்தாங்க. 19 நாள் பிரயாணிகளுடைய தொழுகை தான் தொழுதாங்க. 19 நாள் பயணம் செய்யலை. 19 நாள் என்ன செஞ்சாங்க, இந்த மக்கா வெற்றிக்கு போகும் பொழுது 19 நாள் அங்கே தங்கினாங்க. 19 நாள் என்ன செஞ்சாங்க, எந்த பிரயாணம் பண்ணவே இல்லை. பிரயாணம் பண்ணாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து 19 நாள் போய் தங்கிட்டாங்க. அப்படி தங்கி இருந்தாலும் கூட அவங்க தன்னை பிரயாணியாக, பயணியாக நினைத்து கொண்டு பயணத்துடைய தொழுகையை தான் தொழுதார்கள். அப்படி தொழுதிருக்கும் பொழுது அந்த அடிப்படையில் நீங்கள் பயணத்தில் இல்லாட்டாலும் வெளியூர் எப்படி வரப்போறீங்க, வரப்போ நியத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலே அது பயணி தான். நீங்கள் உங்களுக்கு அவங்க வீடு வாசல் கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் திருப்பி வரப்போகிற நிலையில் இருக்கிறீங்க என்கிற வகையில் அதுக்கு கால வரையறையும் மார்க்கத்தில் சொல்லாத காரணத்தினால நீங்கள் பயணிகளுடைய சலுகையை தாராளமாக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் ஆதாரத்தோடு தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால், இந்த பயணிகளுக்கான தொழுகைன்னு ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் pj.netல ஏற்கனவே போட்டு இருக்கிறோம். அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு இன்று இரவோ அந்த ஆர்டிக்கலுடைய லிங்க் எடுத்து இன்றைக்கி இதில் போட்டு விட்ருவோம் நம்ம ஃபேஸ்புக்கில். சரியா விரிவாக தெரிஞ்சுக்கிறங்க ஆதாரத்தோட.